எவனும் காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் தூங்குற வர எந்த சிந்தனையும் இல்லாமல் நடுரோட்டில் குப்பரிக்க மொட்டை குண்டியாக கிடக்கிற சூழலை உருவாக்கிய ஆட்சியாளர்கள் இவர்கள். கேடுகட்டவர்கள் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருப்பதால் தான் எங்கள் தலைவர் கடுமையாக சில விஷயங்களை விமர்சனம் பண்ணுறாரு. மின்சார கட்டணத்தை எடுத்துக்கோங்க. இப்போ எங்கள் வீடுங்க சின்ன வீடு, சாதாரண வீடு. எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை, குளிரூட்டி கிடையாது, வசதிகள் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு மின்விசிறி இருக்குது. அதுவும் இப்போ எங்கள் மழை காலங்களில், இந்த குளிர்காலங்களில் எங்கள் வீட்டுகள் எல்லாம் அந்த இது போட மாட்டாங்க, எது காத்தாடி போட மாட்டாங்க, ஏன்னா குளிரும்னு சொல்லி. சுற்றி வர வயக்காடு. ஆனால் எங்களுக்கு இந்த மாதத்தினுடைய பில்லு 562 ரூபா. என்னென்ன ஓடிச்சு? ஒரே ஒரு மின்விசிறி, 3 விளக்கு, அதுவும் இந்த எல்இடி விளக்கு தான் போட்டிருக்கோம். மின்சாரத்தை அதிகமாக இழுக்காத மின் விளக்குகள். எப்படி 562 ரூபா வந்துச்சு? 2 மாதத்துக்கு. அப்புறம் என்ன? 100 யூனிட்டு இலவசம். என்ன பண்ணுறாங்கன்னா 101 யூனிட் இப்போ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 2 மாதத்தில் 101 யூனிட் வந்துருச்சுன்னா 101 யூனிட்டுக்கும் பணம் கட்டணும். இது எப்படி பெரிய கொள்ளை? இருக்கிற எல்லா மின்சார உற்பத்தி நிலையங்களிலும் நிலக்கரி சாம்பல் கொள்ளை நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் தொடர்ந்து இதை வலியுறுத்தி பேசுகிறோம். எண்ணூரில் மட்டுமே ஒரு 2 பேர் குத்தகைக்கு எடுத்து, திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் திமுக ரமேஷுங்கிறவரும், திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கோவிந்தராஜும் பல டிப்பர்களை சொந்தமாக வாடகைக்கு விட்டு அங்கே இருக்கிற சாம்பலை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார் என்று தொடர்ந்து குற்றச்சாட்டை வைக்கிறோம்.